பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போதினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞா சக்கரஸ்ரீ ஹரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. ஒரு மனிதனுக்கு வேலை தாங்க பிரதானம். பணம் இருந்தால் தான் எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ இந்த தொழில் எப்படி அமையும்? ஒரு மனுஷனுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, படித்து ஒரு கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணும் அப்படின்றத ஒரு உறுதியாக இருப்பாங்க. அதுக்காகவே பல பரீட்சை எழுதிருப்பாங்க. இந்த டிஎன்பிசி பரீட்சை, மற்ற என்ன பரீட்சையெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பரீட்சையெல்லாம் அட்டன் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையே கிடைக்காது. வேலை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் குழந்தைகளை விட்டுட்டு, வீட்டுக்காரரை விட்டுட்டு, பெண்கள் அந்த தினசரி அந்த டுடோரியலில் போய் படிக்கணும், டிஎன்பிசிக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த கல்வி நிறுவனத்தில் போய் படிப்பாங்க. படிச்சுட்டு ஒரு வெறியோடு இருப்பாங்க, எப்படியாவது அரசாங்க வேலையை நம்ம வாங்கிடணும். ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படின்ற அந்த பட்சத்தில் இருக்கும்போது அது கிடைக்குமா அப்படின்ற ரொம்ப ஒரு குதிரை கொம்பாக இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க, சொந்த தொழில் செய்யலாமா, சொந்த தொழிலை ஒரு முதலீடு வாங்கி போட்டுருவாங்க. முதலீடு பெருசாக கடன் வாங்கி போட்டுருவாங்க, இல்லை சொந்த தொழிலே போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் ரன் ஆகும், அடுத்து தொழிலுக்கு உண்டான பிராப்தமே ரொம்ப கம்மியாயிடும், வருமானம் இல்லாது போயிடும். அடுத்து அந்த என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை மென்மேலும் ஏதாவது கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு உருவாகும். கடைசியில் அது நம்மளால் சமாளிக்க முடியாது. எவ்வளோ நாள் கடன் வாங்கி போட்டு எவ்வளோ நாள் முதல் போட்டு சம்பாதிக்க முடியாது. அதோடு அதில் விட்டுறது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சொந்த தொழில் அமையும், யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை அமையும், யாரெல்லாம் இந்த கமிஷன் சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணலாம். வியாபாரத்துறையில் நிறைய இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும், இதெல்லாமே ஜாதகத்தில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரியன் பலமாக இருக்கணும். நல்ல சூரியன் பலமாக இருந்து செவ்வாய் பலமாக இருந்தால் 11ஆம் இடத்துல செவ்வாய் அல்லது 11ஆம் இடத்துல சூரியன், இல்லை 2 பேருமே 11ஆம் இடத்துல, இந்த அரசு சம்பந்தமான வேலை கொடுக்கக்கூடிய, அதாவது அரசு பண்ணி அடிமை வேலை, அரசு பணியில் ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறது தானே. அப்போ 6ஆம் இடத்துல 6ஆம் தான் அடிமை வேலை, அதில் செவ்வாய் சூரியன் பலமாக இருக்கணும். அங்கே பலம் குன்றிடக்கூடாது. நீசமானாலோ பகையானாலோ அங்கே ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, பலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அரசு பணிக்கான அந்த பிராப்தங்கள் இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டோம்னா நமக்கு அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு அதில் கால் எடுத்து வைக்கலாம்ல. அல்லது சொந்த தொழில் அமையுமா, நமக்கு 10ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறாரு, 10ஆம் இடத்து அதிபதி இப்போ 6ஆம் இடத்துல ஜாதகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, இல்லை 6ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திர கால் வாங்கி போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன், கடன் வாங்கி தான் தொழில் நடத்த முடியும். தொழிலை கடன் வாங்கி தொழிலில் பெரிய கடனாகி போயிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். ஒரு தொழிலை செஞ்சு கடனாகி அதனால் இருக்கிற இடத்த விட்டு போகிறது, அல்லது மன உளைச்சலாகிறது, அதனாலே பலதரப்பட்ட வியாதிகள் மனுஷனுக்கு வந்துடும். அந்த மாதிரிலாம் அமைப்பு இருந்தால் சொந்த தொழில் பண்ணக்கூடாது. இப்போ 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுவும் விரயஸ்தானம். அப்போ அங்கே என்ன ஆகும்னா போடுற தொழில் பூரா விரயமாயிரும், ஆனால் காசு வராது. ஏதாவது ஒரு உணவு தொழில் வச்சுருந்தாங்கன்னா எல்லாம் வர்றவங்க பூரா அப்புறம் தாரேன்ட்டு அந்த கடன் அந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுவாங்க. அல்லது அது தொழில் நல்ல மாவு எல்லாமே செஞ்சு வச்சுருப்போம், அப்படியே இருக்கும். அது என்ன ஆகும், பொருள் பூரா தேவையில்லாத குப்பையில் கொட்டக்கூடிய விரயமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இப்போ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடாது. ஜாதகத்தில் உள்ள நிலவரத்தை நம்ம பார்த்துக்கலாம். தொழில் நிலவரத்தை எப்படி செஞ்சுக்கலாம், தொழில் நிலவரம் அப்படின்றத நம்ம பார்த்து தொழில் செஞ்சோம்னா அதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
ஜாதகத்தை பார்த்து என்ன நம்ம ஜாதகத்தில் என்ன தான் இருக்குது, சொந்த தொழில் செய்வோமா இல்லது வேலை போயிடுவோமா, அரசாங்க தொழில் பார்ப்போமா, இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை, பார்த்துக்கிறலாம். அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அடியான தொடர்பு கொள்ளுங்க. அதுக்குண்டான என்ன பிராப்தம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில், சூரியன் வலுவாக இருக்கிறாரா, செவ்வாய் வலுவாக இருக்கிறாரா, என்ன துறையில் போகலாம், உங்களுக்கு என்ன துறை கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அல்லது இந்த சொந்த தொழில் பார்த்தோம்னா என்ன தொழில் குறிப்பாக பார்த்தா நல்லா இருக்கும், அந்த தொழிலுக்கு உண்டான காரணத்துக்காக நம்ம அடி எடுத்து வச்சு அந்த தொழிலை பார்க்கலாம். இப்போ வாகன சம்பந்தமான தொழில் பார்க்கணும்னா வாகன சம்பந்தமாக ஏதாவது ஒரு தொழிலை பார்த்துட்டு போயிடலாம். இல்லை நம்ம வந்து உணவு சம்பந்தப்பட்டமான தொழில் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பிராப்தம் உள்ளவங்க உணவு சம்பந்தப்பட்டமான தொழிலை பார்த்துட்டு போயிடலாம். சில பேர் ஜாதகத்தில் இந்த அதாவது தொழிலை கொடுக்கக்கூடியது முக்கியமான ஆயுள் காரகன், தொழிலை கொடுக்கக்கூடிய காரகன், ஜீவனக்காரன் சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் தான். அவர் பெரும்பாலும் அவர் எந்த கிரகத்தோட போய் தொடர்பு கொள்கிறார், எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்கிறார் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் ஒரு தொழிலை நிர்ணயிக்க முடியும். அதோடு சேர்ந்து நமக்கு 2ஆம் இடத்து அதிபதி வருமானம், ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து வருமானம்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து பார்த்தா தான் அதனுடைய முழு தெரியும். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கூட ஒரு சந்திர பகவான் சேர்றாருன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு சொந்த தொழில் அமைச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரன் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை வளர்ப்பார், 15 நாளைக்கு ஒரு முறை தேய்வார், தேய்பிறை வளர்பிறை. அவர் சனீஸ்வர பகவான், தொழிலை கொடுக்கக்கூடியவர். இப்போ இருவரும் சேரும் பொழுது தொழில் கொஞ்சம் ஒரு மாதம் நல்லா இருக்கும், ஒரு மாதம் இறங்கிடும், ஒரு 10 நாள் நல்லா இருக்கும், 10 நாள் இறங்கிடும். அப்போ ஏற்றம் இருக்கும். என்னடா போன வாரம்லாம் நல்லா தொழில் நல்லாச்சு, இந்த வாரம்லாம் தொழில் இப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம அதில் வருத்தப்படும். அப்போ அப்படி உள்ள ஜாதகங்கள்லாம் பெரும்பாலும் சொந்த தொழில் பார்க்கப்படாது. பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு ஒன்றும் விருத்தியாக வராது, ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிடும். அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிடலாம், அல்லது குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஏதாவது ஒரு ஜாதகத்தில் சொந்த தொழில் பார்க்கலாம்னு இருக்கும். அவங்க ஜாதகத்தில் அவங்க பேரில் தொழில் நிறுவனங்களத்தை வச்சு தொழிலை நடத்திட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சம்பளமாக ஒரு சின்ன ஒரு தொகையை வந்து தினசரி வாங்கிடணும். அப்போ நீங்கள் சம்பளத்துக்கு இருக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிடணும். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்தா தான் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். யாருக்கு வேணும் அரசு வேலை கிடைக்கணும் அல்லது சொந்த தொழில் பார்க்கணுன்ற விருப்பம் உள்ளவங்க, ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க அடியனை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்கிறேன், அதன்படி நடங்க, நிச்சயம் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அந்த பாதையை காட்டுறேன். வாழ்க்கையில் ஜெயிங்க, நல்ல முறையில் இருங்க. அம்பாளுடைய அனுகிரகத்தால், எல்லாம் வல்ல அம்பாள் வராகியினுடைய அனுகிரகத்தால் சகல நன்மைகளை பெற்று வாழணும்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.